காலைக்கேர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். உங்களுடன் நான் அனுராஜ், என்னுடன் இருப்பவர் காலைக்கேர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர்கள். நாங்கள் கடந்த எபிசோட்ல காய்கறிகள் இந்த மாவீரர் தின கொண்டாட்டங்கள் அதுக்கான காரணிகளாக இருந்து இந்த மக்களின் வாக்கள் என்பிபிக்கு மக்கள் கொடுத்த வாக்கு அல்லது என்பிபியை இங்க வடக்கு கிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது ஒரே ஒன்றுபட்ட நாடு என்றதுக்குள்ள வந்திருக்கிறார்கள் என்றத வச்சுக்கொண்டுதான் என்பிபி இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கு. இல்லாட்டி இந்த அளவுக்கு கண்டுங்காணாமல் விட்டுருக்குன்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சிருந்த நாங்கள் போன எபிசோட்டை. அதிலும் நாங்கள் சில கண்டிஷனான விஷயங்கள் சில காட்சி கொண்டு வந்த நாங்கள் எப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் கொடுத்து வாக்கு போடாம விட்டுருந்தா என்ன நடந்தது, இல்லாட்டி அவர்களுக்கு இந்த சீட் கிடைக்காமல் பெரும்பான்மை கிடைக்காம விட்டுருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அது தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் அதுல கதைப்பம் இல்ல தனியா கதைப்பம் என்று விட்டுட்டு வந்தது. மக்கள் என்பிபிக்கு வாக்களிச்சது என்னத்தை காட்டுது? பெரும்பான்மையான வாக்குகள் எப்படி போயிருக்கு? அது தேசியத்துக்கு எதிரான வாக்குகளா, இல்லாட்டில் முன்னர் வளம மாதிரி தேசியத்துக்கு பின்னுக்கு போகாமல் சலுகைகளுக்காகவும் வாழ்வாதாரம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போன மக்கள்லாம் இப்ப இங்க ஒரு என்பிபிக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு கேள்விக்கு போறதுக்கு முதல்ல எனக்கு 2-3 உதாரணங்கள் சொல்றேன்னா அந்த உதாரணத்தின் அடிப்படையில அவர்கள் நிலைப்பாடு என்னன்னு நீங்க எனக்கு சொல்லுவாங்க. முதலாவது, அங்கயன் ராமநாதன் இந்த முறை அவருடைய பக்கத்துல, அதாவது ஃபேஸ்புக் பக்கத்துல மாவீரர்களை கொண்டாடி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன், அவர்கள் இந்த இனத்தினுடைய காவலர்கள் என்ற மாதிரியான ஒரு பதிவேற்றிருக்கிறார். சரிதானே? அது மாதிரி டெலோவினுடைய தலைவரும் மாவீரர் போட்டோக்களை போட்டு அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறார். 1-2 அதை தாண்டி வேறு சிலரும், அதாவது கிளிநொச்சியில டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபியினுடைய முன்னாள் சகாவாக இருந்து இப்ப தனித்து தேசிய மக்கள் கட்சியோட சேர்ந்து போட்டியிட்ட சந்திரகுமார், அவருடைய அலுவலகத்திலையும் மாவீரர் தின நிகழ்வு நடந்திருக்குது. அவருடைய அலுவலகத்துல ஒழுங்குபடுத்தப்பட்டு மாவீரர் தின நிகழ்வு நடக்குது. சரிதானே? இப்ப இவர்கள் எல்லாரும் இப்ப தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டார்களா அல்லது இல்லையா? ஓகே, இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டார்களா இல்லையான்ற கேள்வி எப்படின்னு சொன்னா, இந்த வாக்களிப்பு தமிழ் தேசியம் இல்லாதவர்களாக என்பிபியை பிராண்ட் பண்ணினபடியால தமிழ் தேசியத்துக்கு எதிரான மக்கள், அதாவது தமிழ் தேசியத்தோட இருக்கு. இவ்வளவு விளக்கம் சொல்ல போறதுனாலேயே இந்த கேள்விக்கு அப்படி ஒன்னும் திடீரென்று அல்லது நேரடியாக ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். அவர்கள் அப்படி வந்துட்டு 2 போஸ்ட் போட்டுனா ஒரு மாவீரர் நிகழ்வை நடத்திட்டுன்றதுக்காக அவர்கள் தமிழ் தேசிய தேசப்பற்றாளர்களாக முளிர்ந்துட போறதும் இல்ல, அத மக்களை ஏற்றுக்கொள்ள போறதும் நம்ப போறதும் இல்ல. அதே நேரத்துல அவர்கள் இன்னொரு இதுக்கு தான், ஆனா உணர்வு ரீதியாக அவர்களும் தமிழர்கள் தான். எங்கேயோ ஒரு புள்ளியில அவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைக்காக ஏனும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிறதாக நடிக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறார்கள் என்றத இந்த தேர்தல் உணர்த்தி இருக்குது என்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். ஆனா அதுல ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நம்பர்ஸ்ல பார்த்தா வித்தியாசம் தான். ஓவராலா ஒரு பாக்கல நீங்கள் நாங்கள் போன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரே கலரா இருக்கு அங்கே. இவ்வளவு காலமும் நாங்கள் வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசம் ஈவன் எல்லாத்திலுமே வேற கலரா தான் இருந்திருக்கலாம். இந்த முறை அங்க போயிட்டோம்ன்ற ஒரு இது பார்க்கல உண்மையா இவர்கள் எல்லாம் இன்னும் தேசியத்தை விட்டுட்டு அரசாங்கம், அதாவது தேசியத்தை விட்டுட்டு அபிவிருத்தி தொடர்பான ஒரு கொள்கைக்கு போக வேண்டிய ஆக்கள் இல்லை. ஏன் இவர்கள் இப்படி வரணும்னு தேவையில்லை தானே. என்ன முடிவுக்கு வரணும்னு சொன்னா, ஓகே, மக்கள் கிட்டத்தட்ட தேசியம் என்றது உரிமைகள் என்றதை கைவிட்டு பொருளாதார அபிவிருத்தி என்ற மாதிரியான பக்கம் மூவ் பண்ணினம் என்றதுதான் இந்த ரிசல்ட்ஸை வச்சு வெளிப்படையா பார்த்தா, நம்பர்ஸை பார்த்தா வேற என்றது அதை கதைப்பம் இருக்கா. அப்ப அப்படி இருக்கீங்களா இவர்கள் தேசியத்துக்கு வரக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன இந்த என்னுடைய கேள்வி அவர்கள் வரக்கூடாதுதானே.
அவர்கள் இன்னும் அதை நோக்கி தான் ஏற்கனவே போறாங்க. அபிவிருத்தி ஆனா அதை விட்டு ஏன் வருகிறாள்? அப்ப நீங்க முதல் கேட்ட கேள்விக்கும் என்னுடைய பதில் அதான் இருக்க போகுதுன்றதுதான் அது. ஏன்னா பதிலுக்கு கேள்வியை போட்டது காரணமும் அதான். இவர்கள் இந்த பக்கம் வருகிறார்கள் என்றதற்காக நாங்கள் தமிழ் தேசியம் தான் இந்த தேர்தலினுடைய முடிவு என்று எப்படி சொல்லி இடையிலாதுன்னு சொல்றீங்களோ அது மாதிரியாகத்தான் அந்த பக்கத்துல வாக்களித்ததுக்காக மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுட்டார்கள் என்னும் சொல்ல முடியாது என்றது என்னுடைய வாதம். இல்ல இல்ல நிச்சயம் நான் அந்த பாயிண்ட்டுக்காக தான் இதை எடுத்துக்கொண்டே வரேன். ஓகே. ஆனா அதுல இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இவ்வளவு காலமும் மக்களால இந்த மத்திய அரசு அல்லது சிங்கள அரசுகள் நேரடியாக அணுக முடியாத மாதிரி அதுக்கான நியாயப்படி இந்த மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்தது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ அரசுக்கு நேரடியாக வாக்களிக்காமல் அவர்களுடைய பிரதிநிதிகள், அதாவது இன்னும் கொலோக்கியலா சொல்றேன்னு சொன்னா சாமிகிட்ட நேரா போயிடாமல் பூசாரிகளால போன மாதிரி அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதிகளை வச்சுக்கொண்டு த்ரூ அவர்களுக்குள்ளாலதான் இவர்களுடைய தங்களுடைய உண்மையான நோக்கம் அதுதான். இவ்வளவு காலமும் டக்ளஸ் சிவானந்தாக்கு போட்டதோ கஜனுக்கு போட்டதோ அதாவது இந்த அபிவிருத்திக்கான அல்லது மத்திய ராஜபக்சக்கோ இல்லாட்டில் ரணில் விக்ரமசிங்கக்கோ சஜித் பிரேமதாசாவுக்கோ ஒரு ஒரு நோக்கத்துக்காக தான் போட்டவ. அங்க அவர்களுக்கு நேர போடைக்குள்ள இருக்கக்கூடிய சில தடங்கல்கள், உள்ளூர் ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை, ராஜபக்சக்கு ஓட் போட்டு கொண்டு வர்றதை விட நாங்கள் இங்க எங்கட மக்களுக்கு தான் ஓட் போடுறோம். அவர்கள் இந்த முழு குற்றச்சாட்டை வாக்களிக்கிற மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்களை நியாயப்படுத்தி கொண்டு தங்களால தெரிவு செய்யப்படுறவர்கள் மீது முழு குற்றச்சாட்டையும் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொண்டது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா உண்மையில எப்போதுமே இந்த உளவியல் என்பது மனித இனம் மொத்தத்துக்கும் பொதுவானது. ஒன்று என்னன்னா நான் எங்கேயாவது தோத்துட்டேன்டா அந்த தோல்வியில இருந்து நான் எழுந்து திரும்ப வெற்றியை நோக்கி போறது என்று நினைக்கிற அது எத்தனை தடவை தோற்ற தோல்வி என்பது வெற்றியின் படிக்கற்கள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை தடவை விழுந்தாலும் தோத்தாலும் நான் தோல்வியை திரும்ப 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 முயற்சி செய்து அந்த வெற்றியை நோக்கி போறது என்றது ஒன்று. அந்த மனநிலை கொண்டவர்கள் ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் என்னன்னா நான் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரையலாம்ன்ற மாதிரியா நான் தோத்துட்டேன் என்றதை ஏற்றுக்கொண்டு இப்ப நான் அடுத்த முயற்சிக்கு போறதுக்கு முன்னம் என்ன சர்வைவ் பண்ணிக்கொள்ளணும், என்னுடைய இருப்பை தக்க வைத்தல் தான் என்னுடைய உடனடி முயற்சி என்று அப்படி நினைக்கிறவர்கள். அப்ப அந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய இருப்புக்கு என்ன செய்வது என்றதான முயற்சியை நோக்கி போவினோம். இந்த தோத்துட்டு வெல்லத்தான் வேணும், என்னுடைய வெற்றி மட்டும்தான் இலக்கு என்றவருக்கு ரெண்டே செய்யலது செத்து மடிதான். சரிதானே? அவர் ஒன்று அங்க போய் அடையணும் தன்னுடைய முயற்சியில, இல்லாட்டி அவர் இறந்து போயிடுவார். ஆனா அப்படி போறதுக்கான ஆட்கள் அப்படி எல்லாருமே போய் 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 ஒருவேளை அந்த இலக்கு அடைய முடியலைன்னா அந்த இலக்குல போற அனைவரும் இறக்கணும். அது நாங்க வரலாற்றுல எங்களுடைய வரலாற்றுலயும் சரிதான். அப்ப இங்க திருப்பி அதோட கையை விட்டுறதா, இங்க யார் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது திரும்ப? இங்க ஒரு இருப்பும் ஆகவே இந்த ரெண்டு உளவியல் கொண்டவர்களும் தொடர்ந்து மனித வர்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கிறான். அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சர்வைவலே இல்லாம மனித இனத்தினுடைய சர்வைவலே. அந்த பொது உளவியல் இங்கேயும் இருக்கு. அதாவது போரால நாங்கள் அடைய முடியாத ஒன்றை அஹிம்சை வழியிலேயே அது வன்வலுவோ மென்வலுவோ நாங்கள் அடையணும் என்று இலக்க நோக்கி நிக்கிற ஒரு கூட்டம். ஓகே, நீங்க அடையிறத பற்றி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறது தான் எங்களுக்கு பிரதானமானது. அந்த இருப்பை தக்க வைக்கிறதே ஒரு முயற்சியாக எடுக்கிறதுக்கு என்ன வழிவகை, அது அவர்களோட சேர்ந்து போனா அப்படி இருக்கலாம் என்று நினைத்து அதை ஒரு வழியாக பின்பற்றுகிறவர்கள் ஒரு. ஆனா அதை அப்படிதான் பாக்குறோம். இந்த ரெண்டு சிந்தனை கொண்ட மக்கள் கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் என்றது. அது இப்ப நீங்க பசிச்சா உணவு வேணுமா, இல்லாட்டி நான் தூண்டில் எடுத்து அதுல மீனை பிடிக்க பழகி நான் மீனை பிடிச்சு சாப்பிடுவேன் என்று இருக்கிறதா சிறப்பான என்ற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த சூழல்லாம் தீர்மானிக்கும்னு நான் நம்புறேன் இல்லையா. 4 நாளா பட்டினி கிடந்துதான் மீன் பிடிக்கணும்ன்ற நிலைமை அங்க கிடைக்கிற எதையோ திண்டு உயிர் வாழ்ந்து முதல்ல 4 நாள் இருந்து அதுக்கு பிறகுதான் மீனை பிடிக்கணும்னு நான் நம்புறேன். என்னால 4 நாள் செல்லும் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளா முதல்ல நான் 4 நாள் இருக்கணும் உயிரோட இல்லையா. அப்ப இல்ல நான் மீன் பிடிக்க கற்றுக்கொண்டுதான் நான்
உணவை பெற்றுக்கொள்வேன், அடுத்தவர்கிட்ட இருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா 2 தான் வழி. எனக்கு சாகரத்துக்கு இடையில மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி சாகணும். பட் ஆனா இவ்வளவு பெரிய தத்துவார்த்த ரீதியாக ஒன்றும் சிந்தித்து இந்த மக்கள் கூட்டம் வாக்களிக்கல. அதாவது ஈவன் தேசிய அந்த சிந்தனை மக்கள் எப்போதுமே இல்ல. நீங்கள் இந்த கால ஒழுங்குல மக்களோட மனங்களை இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாமே தவிர பட் அந்த அந்த இப்ப வாக்களிச்ச மக்களோட இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி என்றது எவ்வளவு இல்லை. இல்ல நானே இந்த விஷயத்த சொல்றேன்னா, நீங்க அதனால இதை வச்சுக்கொண்டு இதுதான் என்று முடிவெடுக்க கூடாது. அது மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டார். ஒருவேளை என்பிபிக்கு வாக்களித்த மக்களும் இதுவரைக்கும் டக்ளஸ் தேவானந்தாக்கு வாக்களித்த மக்களும் கடந்த தேர்தலில் அங்கயன் ராமநாதனுக்கு வாக்களித்த மக்களும் கூட தேசியத்தை கைவிட்டவர்கள் என்று சொல்ல முடியாது என்றதுதான் என்னுடைய அதுமே இந்த வாக்களித்தார்கள் என்பதற்காக மட்டும் நீங்கள் அவர்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு போய் எதிரியோட சேர்ந்துட்டார்கள், அவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று முத்திரவிட்ட இல்ல. உண்மையா அப்படி இல்லை. அதுக்கு இந்த எங்களுடைய இந்த நடந்து முடிந்த மாவீரர் தினம் வந்து பெரிய உதாரணம் என்னன்னு சொன்னா, உண்மையா பேரெழுச்சி கடந்த 15 வருஷத்துல வந்து இவ்வளவு பெரிய எழுச்சி, இவ்வளவு பெரிய மக்கள் தொகைகள் எல்லாம் இவ்வளவு மழை வந்ததுதான். இவ்வளவு இடர்களுக்கு உண்மை இவ்வளவு இடர்களுக்கு மத்தியில வந்ததுன்றது ஒரு விஷயம். 2வது இப்ப நாங்கள் இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 15 நாள் ஆயிட்டுதுன்ற வகையில நிறைய பேரோட இண்டிவிஜுவலாக ஆய்க்கல 2 விஷயம் தெரியுது. ஒன்று, இவ்வளவு காலமும் இப்ப எங்களுக்கு அந்த நம்பர்ஸை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது அபிவிருத்திக்காக இவ்வளவு வாக்களிச்ச நம்பர்ஸ் தான் இப்பவும் வாக்களிச்சிருக்கு. தேசியத்துக்காக வாக்களிச்ச நம்பர்ஸ் நம்பர்ஸை சொல்றேன். தேசிய கட்சிகளும் அதான் சொல்றேன். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இப்ப சும்மா காட்சி கொண்டு போய்க்கல என்பிபிக்கு வாக்களிச்ச நான் என்று சொல்லி வாக்களிக்க முதலும் சரி வாக்களிக்க போறேன் வாக்களிச்சுட்டு வந்து வாக்களிச்ச நான் என்று சொல்ற ஒரு பெரிய பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு காலமும் அதாவது நாங்கள் சொல்றோம் தானே டக்ளஸ் தேவானந்தாக்கோ அங்கயன் ராமநாதனுக்கோ வாக்களிச்சாக்கள் இல்லை. இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு குரூப் தானே, அதாவது இது. ஆனா அதே நேரம் மாறி நடந்திருக்கு. இப்ப இவ்வளவு அங்கயனுக்கும் டக்ளஸுக்கும் வாக்களிச்ச எல்லாரும் கொண்டு என்பிபிக்கும் போட இல்ல. அதான் இந்த முறை வாக்களிக்காம ஒரு பெரிய பகுதி விட்டுருக்கு. டக்ளஸ்லயும் பெரிய சரிவு இருக்கு, பயங்கர பெரிய சரிவு இருக்குது. அங்கயன் ராமநாதன்லயும் பயங்கர பெரிய சரிவு இருக்கு. இந்த 2ல சரிஞ்ச மக்கள் அவ்வளவு பேரும் கொண்டு என்பிபிக்கு போட இல்லை. அவர்களுக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா, மக்கள் இந்த 15 வருஷத்துல மாற்றம் பண்றது சரி, மாற்றம் சொல்லி இப்ப ஓகே அபிவிருத்திக்கு பின்னுக்கு போன ஒரு பெரிய ஸ்ரம் வந்து தேசியம் என்ற பக்கம் என்னன்னு அவர்கள் எதிர்பார்த்து நடக்கல. அபிவிருத்தி என்றதும் நடக்கல. அதே மாதிரி தேசியம் ஓடிக்கொண்டு அவர்கள் எதிர்பார்த்து நடக்கல. அப்போ ஒரு ஷஃபிள் பண்ணி, அதனால அந்த ஃபிகர் சரியா வருது, ரேஷியோ சரியா வந்திருக்குது. அது அந்த சேர்ந்த இடங்கள் ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளியில வந்துருன்றதால உண்மையா 3 ஆசனம்ன்றது உண்மையா பெரிய நம்பர்ஸ். ஆசனத்துல நம்பர்ஸ் பெருசே தான் விட அதான் நான் நடுக சொல்றேன். செய்யும் போதே 2 வரணும், இல்லாட்டி அடுத்தது வந்தா 3 தான், அடுத்தது எல்லாத்துக்கும் கொண்டு இந்த சிஸ்டம் அப்படிதான். அதுல வெறும் 17,000 வாக்குகள் குறைய பெற்ற கட்சி உண்டாகும். அத கூட அந்த 17,000த்துல ஒரு 10,000 பேர் மாறி போட்டிருந்தாலே முடிஞ்சு. 17,000 பேர் மாறி போட்டு இல்ல 10,000 பேர் சும்மா அங்க வரும். அதுல போட்ட 10,000 பேர் இங்க வந்திருந்தா இங்க வந்து 73,000 வாக்குகளா வந்திருக்கு. அவர்களுக்கு 10,000 குறைஞ்சிருந்தா 72,000 வாக்குலாம் 70,000 வாக்குகளா வந்திருக்கு. அப்பவும் 3 போயிருக்குமே, அங்க 3 போயிருக்கு. அப்ப அனவடியால இது இந்த பெரிய ஒண்ணு எனக்கு வளமையா நடக்கிறதா நடந்திருக்கு. சின்ன நம்ப கல்குலேஷன்ல மாறி இருக்கு. அப்ப தேசியம் அப்ப இந்த 15 வருஷத்துல மக்கள் ஒரு விரக்தி நிலை அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா 2 பக்கமான தேசியத்தின்பால் ஓடிக்கொண்டிருந்த மக்களும் சரி, எங்களுடைய அபிவிருத்திக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருந்த மக்களும் சரி, 2ம் அவர்கள் எதிர்பார்த்து என்னத்துக்கு ஒரு முறையும் என்னத்தை நினைச்சு வாக்களிச்சினமோ அது நடக்க இல்லை என்ற ஒரு விரக்தியில மாற்றி வாக்களிக்க யோசிச்சிருக்கணும். அது ஒட்டுமொத்த மாற்றம் என்ற ஒரு வைப்ரேஷனும் இருக்கு. என்ன சொன்னா, ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அப்ப அந்த வைப்ரேஷனோட சேர்ந்து மாத்தி போடுவோம் தேசியத்துக்கு போட்டாக்கல, அபிவிருத்திக்கு போட்ட வருஷம் தேசியத்துக்கும் போட்டு பெரிய மாற்றம் ஒன்று நடந்துட்டு. ஆனால் இதெல்லாம் நிலையானதா?
நிலையானதான்றதுக்கு முதல் நீங்க இப்ப சொன்ன மாதிரி விரக்தி தான். மக்கள் விரக்தியாலதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி குத்துச்சினம் வச்சு அதுதான் உண்மையும் அதுதான். அதை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இந்த விரக்தி யார் மீது என்றதை பார்க்கணும். இந்த சலிப்பு விரக்தி அல்லது ஒரு விதமான வெறுப்பு என்றது யார் மீது வந்தது? நிச்சயமா எங்களுடைய உள்ளூர் தலைவர்கள் மீதானது. அரசியல்வாதிகளால அவர்கள் மீதுதான் இந்த வந்தது. அப்ப இவர்கள் அத புரிந்து கொண்டு அதுல இருந்து நகர முயற்சிக்கிறார்களா என்றதுதான் இந்த தேர்தல் முடிவுல பார்க்க வேண்டிய விஷயம். அதை அவர்கள் செய்கிறார்கள் இல்ல. இப்ப என்ன அவர்கள் சொல்றார்கள் என்றா தங்கள் நியாயப்படுத்துறதுக்கு தான் முயற்சிக்கிறேன். அதாவது இங்க தமிழ் தேசியம் நீங்க எல்லாம் ஒற்றுமையா நிக்கல, இதண்டில்ல, அதால வந்தது அப்படி இப்படி என்ற சில விமர்சனங்கள் வந்தோடனே என்ன சொல்ல பாக்கணும்னா, இல்ல மக்கள் என்பிபிக்கு ஓட் பண்ணினதுனால அவர்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டாங்கல்ல, தேசியத்துக்கு தான் கூடுதலான மக்கள் வாக்களிச்சிருக்கணும். ஆனா இந்த தேசியத்துக்கு வந்தார்கள் கேட்டார்கள் பலதாக பிரிந்து நின்றதுனால எங்களோட இதுகள் எல்லாமும் குறைஞ்சு போச்சுது அப்படி என்னெல்லாம் சொல்லி இதுதான் அவர்கள் சொல்கிற விளக்கம். இதுதானே அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காண முடியாமத்தான் நீங்கள் புலவுண்டீங்க. இவ்வளவாக சிதறினீங்கள். அவரவருக்கு தலைமைத்துவ கனவுகள் இருந்ததுனாலதான் நீங்கள் எல்லாரும் போனீங்க. இதன் மீதுதான் அந்த மக்களுக்கு வெறுப்பு வந்தது. இதன் மீதுதான் அந்த மக்கள் விரக்தி அடைந்தவர்கள். இந்த அரசியலின் மீதுதான் அவர்கள் சலிப்படைந்தவர்கள். இந்த அவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்த தலைவர்கள் அந்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு பதிலாக தங்களுக்கு, அதாவது சுய அரசியலை முன்னெடுக்கிறதுலதான் அவர்கள் இந்த 15 வருஷத்தை தீவிரமாக மாற்றிக்கொண்டார்கள் என்றதன் மீதான விரக்தி தான் வாக்களிப்புகள் இப்படி மாறி மாறி குத்துறதுக்கான. அது நீங்க சொன்ன மாதிரி ஆளுந்தரப்பு பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்ததாக இருக்கட்டும், இந்த பக்கத்துல இருந்து ஆளுந்தரப்பு பக்கமாக போனதாக இருக்கட்டும். ஆனா இந்த மாற்றம் அவர்கள் சொல்கிறபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டா யாழ்ப்பாணத்துல டக்ளஸ் தேவானந்தாக்கு இதுவரைக்கும் விழுந்த வாக்குகளும் அங்கையன் ராமநாதனுக்கு விழுந்த வாக்குகளும் சேர்ந்து என்பிபிக்கு இந்த முறை போனதுனாலதான் என்பிபி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அது புள்ளி விவரப்படியில அவர்கள் கணக்கும் காட்டுறாங்க. இந்த போன தேர்தல்ல இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த, அதாவது டக்ளஸ் தேவானந்தாவும் அங்கையன் ராமநாதனும் சேர்ந்து எடுத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 95,000க்கு நிகரானது. அதுல இருந்து 80,000 தான் இன்னைக்கு என்பிபி சொல்லினா. அது உண்மையான பிகர் இல்லதான். அவர்களுடைய நியாயப்பாடு அதான். அவ்வளவு போச்சு. போன வருஷமே அவர்களுக்கு 95,000. என்னுடைய கேள்வி, போன வருஷம் ஏன் 95,000 அங்க போனது? இப்ப இதை இப்படி பாருங்க, போன வருஷமே டக்ளஸும் அங்கேயும் சேர்ந்து நின்று இருந்தா அப்ப அவர்களுக்கு தானே 3 போயிருக்கும். உங்களுக்கு இந்த 5 வருஷம் கழிச்சு உரைச்சிருக்க வேண்டிய விஷயம் அன்றைக்கு உரைச்சிருக்கோம் இல்லையா? இல்ல அது உண்மையா. நாங்கள் 2010 அவ்வளவு எடுத்திருக்கேன் இல்ல. 2015 கூட அவ்வளவுக்கு போயில்லை. 2020 இருந்த கல்குலேஷன் தான் சொல்றீங்களே தவிர அதைத்தான் 2010 ஃபிகரை வச்சு கொண்டு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அப்ப 2010, 15 என்று படிப்படியாக மக்கள் உங்கள இருந்து விலக தொடங்குகிறார்கள் என்ற போதே அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள மறுத்து அல்லது மறந்து உங்களுடைய நலன்கள்ல கருதி கொண்டு நீங்கள் சண்டை பிடிக்க வலிக்கிட்டு இதன்றதுதான் உங்களோட பிரச்சனை. நீங்க 2010, 15, 20 இந்த 3 தேர்தல்கள்லயுமே உங்கள்கிட்ட இருந்து ஏன் மக்கள் விலகி போகிறார்கள் என்றதை பற்றி நீங்க பார்க்கவே இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆசனமே குறைந்துதான் வந்திருக்கு. 2010 5 இருந்தது, 2015 5 ஆசனங்களா இருந்தது, 2020 3 தான். அப்பவே குறையுது. அப்ப அந்த வாக்குகள் எங்கேயோ போயிருக்கணும். எங்க போச்சுது? டக்ளஸுக்கும் இதுவும் போச்சுது. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது நைஸா உங்களுக்கு வசதியாக அதை கலட்டி விட்டுட்டு அப்பவே போனது என்றத ஒரு டோட்டலா வச்சுக்கொண்டு அந்த அப்படி இல்லதானே. நீங்கள்லாம் ஏக பிரதிநிதிகள் மாதிரி இருந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் படிப்படியாக இறங்கி வந்துதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்த நீங்கள் அதை ரியலைஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை அவர்கள். அதுல இன்னொரு விஷயம் நாங்கள் உண்மையா பார்க்கணும். இதுல நாங்கள் அந்த அபிவிருத்தி தேசியம் என்று 2 பிரிச்சு வச்சு காய்ச்சி கொண்டிருக்கலாம். தேசிய அபிவிருத்திக்காக போட்டாங்களும் இங்க போட்டிலும் சேர்ந்து போட்டு ஜஸ்டிபிகேஷன் விட்டாலும் ஒரு விஷயம் பார்க்கணும். நாங்கள் இவ்வளவு நாளும்
2009 இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகுலேருந்து இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா மாறி 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 உள்ளூர் தலைவர்களை தான் தெரிவு செய்வாங்க. இப்ப ஈவன் அங்கஜன் ராமநாதன் கை சின்னத்துல கேட்டாலும் அங்கஜன் ராமநாதனுக்கு தான் போட்டது, நாங்க கை சின்னத்துக்கு போட்டது சரிதான். அதே மாதிரி ஈவன் அதுக்கு முன்னர் மகேஸ்வரன் இந்த விஜயலா மகேஸ்வரனுக்கு போட்டாலும் நாங்கள் யானைக்கு போட இல்லை, விஜயலா மகேஸ்வரனுக்கு தான் போட்டாங்க. அப்படித்தான் எல்லாம் தெரிவு சொன்னதாங்க. இந்த முறை உண்மையிலே உள்ளூர் தலைவர்கள் எல்லாரையும் நிராகரிச்சு விஜயகாண்டிக்கு தான் போட்டாங்க. நாங்கள் இப்ப இங்க எம்பியா வந்திருக்கிற 3 பேருக்கும் வந்து இளங்குமரனுக்கோ ராஜீவனுக்கோ மற்ற 2 பேர் முண்டாதான் டாக்டர் பாரதராஜா இவ 3 பேருக்கும் நாங்கள் போட இல்லை. நாங்கள் போட்டது இல்லை, அவர்களுக்காக திசை காட்டிக்கு போட்டது. இதுல தெரிஞ்சாங்க பேர் தெரிஞ்சாங்க நட்டுல இந்த பாப்புலர் இதுக்குள்ள பாப்புலரான ஆக்களை வச்சு கொண்டு போட்டு நாங்கள் இதை விட நாங்கள் மற்றபடி நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு 1-2 தேசிய கட்சிகள் அனுப்பிக்கல கூட உள்ளூர் தலைவரை தான் தெரியும் சார். இது ஒரு பெரிய மாட்டம். இதுலமே தேசியம் அபிவிருத்தி என்ற 2 பாயிண்டே விட்டுட்டு பார்க்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள தலைவர்கள் உருவாகாம அந்த மாற்றம் வந்ததுக்கு காரணமே இந்த தலைவர்களா தமிழ் தேசிய வந்த தலைவர்களுடைய இது என்ன பிரச்சனை, அவர்கள் அதுல இருந்து இன்னுமே மாற மாட்டேன்னு வரட்டு நியாயம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா. மக்கள் தேசியத்தோட நிக்கணும் அங்க போ, நீங்க மக்கள் உங்களை விட்டு விலகி செல்கிறார்கள் என்றதை கடந்த 10-15 வருடங்கள்ல எப்படி உணர தரீங்களோ அது மாதிரி அவர்கள் தேசியத்தோட நிக்கிறார்கள் நிக்கலைன்றது கேள்வியே இல்லை. உங்களோட இல்லை அல்லது உங்கள் மீது அவர்கள் வெறுப்படைகிறார்கள். ஏன் அந்த வெறுப்பு வருகிறது, அதற்கு மாறாக அல்லது மாற்றாக நான் எப்படி அரசியலை முன்னெடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியுதில்லை என்றது இப்ப பிரச்சனையே. நீங்க இப்படியே போனா நான் அவர்கள் என்ன இந்த உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல் இதேதான் செய்வோம் என்று நிக்கிற ஒரு கோஷி தான் வெற்றி பெறும். இப்போ அந்த யதார்த்தத்துக்கு வந்து நீங்க போய் நீங்க என்னன்னா 2010, 15, 20, 3 தேர்தல்கள்லயுமே உங்கள்ல இருந்து மக்கள் விலக தொடங்கி இருக்கிறார்கள் என்றதை முதல்ல ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தல்லையும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது என்றதை இதயபூர்வமா ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்க தவறு செய்திருக்கிறோம் என்று நீங்க மக்கள்கிட்ட போய் மக்களோட அதை பற்றி பேசி அந்த மக்கள்கிட்ட அதை சரி பண்றதுக்கு பதில் நீங்க எங்களை ஒன்று நிராகரிக்கல மக்கள், நாங்கள் சேர்ந்து நிக்காதனால தோத்து போன மேல அப்படி அதெல்லாம் ஒரு மிக மோசமான ஒரு நியாயப்படுத்த. சும்மா யோசிப்பாங்க, இப்ப இங்க வென்றிருக்கிற என்பிபியை விடுங்க, சரி ஊசியே விட்டுருங்க, அர்ச்சனாவே விட்டுருக்கு சரிதானே. வெற்ற 2 எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்தோம்னா வெற்றி பெற்ற 2 தலைவர்களும் யாருன்னு சொன்னால் ஸ்ரீதரனும் கயந்திரனும். அவர்களே எடுங்களேன், போன முறை அவர்கள் எத்தனை வாக்கு எடுத்தவ, இந்த முறை எத்தனை வாக்கு எடுத்திருக்கணும்ன்றது ஒரு இப்ப எம்பி ஆயிட்டனம்ன்றதை தாண்டி அவமானமான தோல்வியோ அர்ச்சுனா ராமநாதனால முடிஞ்சது தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. அதுல பெருசா சாதிக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் அதுதான் மக்கள் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே நீங்கள் இப்பவும் எடுக்க இல்லைன்றதுதான் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறும்னு நினைக்கிறேன். இந்த விடுதலை 2 படம் வருது இல்லையா, அதுல ஒரு வசனம் வந்து அங்க தமிழ்நாட்டிலேயும் அது ஒரு பெரிய ட்ரெய்லர் வந்துட்டு விடுதலை 2 அதுல அவர் சொல்றார், ஒரு கொள்கையற்ற தலைவர்கள் எப்போதுமே ரசிகர்களை உருவாக்குவார்களே தவிர தொண்டர்களை உருவாக்க மாட்டார்கள். அதாவது தன்னை பின்பற்றவர்கள் ஏன்னா அவருக்கு கொள்கை இல்லை, அப்ப அவர் செய்யற செயலை ரசிக்கிறதுக்கான ஆட்கள் இப்ப அதுதான் நான் நிகழ்ந்திருக்குது இங்கேன்னு நான் நினைக்கிறேன். என்ன கொள்கை ரீதியாக நீங்க தலைமையராக வளரவில்லை, யாருமே வளரவில்லை. எந்த தலைவர்கிட்டையும் கொள்கையோ சமஸ்தி எங்கள் கொள்கை என்றால் அது சும்மா கோஷம், அது கொள்கை அல்ல. உங்களுடைய ஒரு பர்சனல் டிசிப்ளின் பர்சனல் பாலிசியோட ஒரு தலைவரை சொல்லுங்க. இன்னைக்கு தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களா இருக்கட்டும், தெரிவு செய்யப்பட்ட யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லக்கூடியவர் என்ன சுமந்திரன் அவர் மக்களுடைய விருப்புக்கு மாறான கொள்ளை நிலைப்பாட்டை வச்சு கொண்டிருக்கிறார்ன்றது ஒரு ஜனரஞ்சகமாக இல்லை அவற்றை கொள்ளை நிலைப்பாடு. இந்த மக்கள் கூட்டத்தை கவரக்கூடிய ஜனரஞ்சகமான கொள்கை நிலைப்பாட்டை கொண்டிருக்கல. வேறு யார்கிட்ட அப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம்.
இதுதான் பிரச்சனை. அப்ப மக்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு ரசிகர் கூட்டமா இருந்தது. தலைவர் சொன்னார், தலைவர் மீதும் தலைவருடைய அமைப்பு மீதுமான கொள்ளை பற்றி அதனாலதான் அவர்கள் இருந்த கொள்கையினாலதான் மக்கள் அவர்களுடைய தொண்டர்களா இருக்கார். அவர் கைகாட்டு நடத்துக்கு வாக்களிச்சும் வந்தனர். பிறகு இவர்கள் அப்படி இல்லாதவர்களாக மாறும்போது இவர்களுடைய ரசிகர் கூட்டமா மாறிச்சுன்னா, ரசிகர் அவரை விட இன்னொரு அழகான திறமையான நடிகர் வந்தா அர்ச்சனாக்கு பின்னால போயிட்டோம். ஏன் அங்க குறைஞ்சது அர்ச்சனாவால ஏன் அவ்வளவு இலகுவா? அர்ச்சனா வேற என்ன இருக்கு? அர்ச்சனாட்டையும் கொள்ளை இல்ல, இதுல வேற என்ன இருக்கு? பேஸ்புக்ல இருந்த லைவ் வீடியோவும் கச்ச கச்சாண்டு இந்த நேரம் என்னத்தை கேட்டாலும் கதைக்கு. இதுல அவருடைய கொள்ளைன்னு பாத்தீங்கன்னாலே அவர் நேற்றொண்டு இன்றை கொண்டு கொள்ளை இல்ல, முதல் நிலைப்பாடு சரிதானே. 3 நாள்ல 3 நிலைப்பாட்டுக்கு வருவார். தேசிய நிலைமை தேசிய மக்கள் சக்தி என்றுவார், அன்றதான் என்னுடைய திசைகாட்டி டிஷர்ட்டோட இருப்பார். அடுத்த நாள் சஜித் தான் என்னுடைய தலைவன் என்றுவார். 4ஆம் நாள் தலைவன் பிரபாரம் தான் தமிழன் தான். தலைவர் உயிர் நண்பன் சொல்லித்தான் நான் மூச்சை விடுறேன் கொண்டது. அடுத்த நிமிஷமே திரும்ப இல்ல நட்பு பெரிய 28 நட்பு சும்மா லேசா. அவருக்கு வாக்களிக்கிறதுன்றது வெறும் ரசிக மனநில தானே, ரசிப்பு மனநில தானே. அந்த ஃபிகரை ரசிக்கிறோம் நாங்க. அப்ப நீங்க யார உருவாக்கி வச்சிருக்கீங்க? பாராளுமன்ற உறுப்பினர் என்றது நீங்க அதான் ரசிப்புக்குரியதாகத்தான் நீங்க வச்சிருந்தீங்க. ஆனா அந்த ரசிகன் அங்க விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறது ஈஸியா இருந்தது. கொள்ளை இருந்ததுதான் மாறி இருக்க மாட்டான் இல்லையா? கொள்ளைய கேள்வி இல்ல கேட்க வேண்டியது. கண்டிப்பா. அப்ப நீங்க கொள்ளை உள்ளவர்களாக இல்லாமல் போனதன் விளைவுதான் இந்த சரக்கல். நீங்க என்ன செய்யறீங்கடா? தேர்தல் முடிவுக்கு பிறகும் அந்த சரக்களுக்கு நொண்டி குதிரைக்கு சரக்கினது சாட்டுன்ற கதையா நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய சரக்களுக்கான நியாயப்பாடுகளை சொல்லி கொண்டு போறதுக்கு தான் நிக்கிறீங்களே ஒழிய, அதுல இருந்து திரும்பி வந்து என்னுடைய பின்னடைவுக்கு காரணம் என்னன்னு மீளாய்வு செய்யுது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த ஒரு கட்சியும் இல்ல. ஒரு நியாயப்பாடு சொல்லணும். ஓகே, உங்களோட தோல்விகளை நீங்கள் நேரடியாக ஒத்துக்கொள்ள முடியாது அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் என்ற வகையில சொல்லி போட்டு நீங்க பிராக்டிக்கலி என்ன செய்யணும்னா அதை உடனடியாக அதை திருத்துறதுக்கான வழிகளை செய்து கொண்டு ஒண்ணும் வேண்டாம். இந்த வெள்ளத்துல எத்தனை பேர் ஒரு அரசியல்வாதியா இது ஒரு சந்தர்ப்பம், ஒரு கஷ்டமான விஷயம் என்னவா இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா இல்லாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தலைவரா இங்க எங்க நின்று இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 2 போஸ்டர் போட்டு ஒரு தண்ணி நிக்கிற இடத்துல 2 போஸ்டர் போட்டா முடிஞ்சுது. அப்படி அது மக்களோட மனங்கள்ல இல்ல. அதுதான் சொல்றேன். அது கூட எல்லாரும் செய்யணும் இல்ல. சரி, இது இந்த ரசிப்பு மனநிலையில இருந்து இல்ல இது மக்களை நான் ரசிப்பேன்னு சொல்றேன். இது நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ற அது விளங்குது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க போஸ்டா போடுறீங்க, பேஸ்புக்ல போஸ்ட் போடுறீங்க அல்லது வாட்ஸ்அப்ல இது மாதிரியான விஷயங்களை பரப்புறீங்கன்னு வைங்களேன். இதன் மீது ரசிப்பு கொண்டு உங்கள் பின்னால வர்றதுக்கான விட இன்னும் ரசிக்கிறதுக்கு கூடுதலான கண்டென்ட் தரக்கூடிய ஆள் இருக்கும் போது அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாமும் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆனா அது என்னன்னா அது ஒரு கொள்கை நிலைப்பாட்டு படி வந்திருக்க வேணும். அதையும் நீங்க அது கூட வளர்த்து செல்லணும். நீங்க இதையும் செய்யல அதையும் செய்யல, ஆனால் உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல அந்த மக்களை திட்டுறதுலயோ இல்ல. அதுக்கு நீங்க அதை திட்டவும் இல்ல. சனம் செய்ததையே கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல இல்ல நடக்கவே இல்ல, சிஸ்டம்ல ஒரு கால்குலேஷன் இஷ்யூஸ் வந்துட்டது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லினேன். இல்லாட்டி என்ன செய்யணும், மற்ற மணிவண்ணன் ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லினா, நாங்கள் இதுக்கு போறோம் சேர்ந்து போறோம் என்னன்னு போட்டி விடுவீங்க எனக்கு விளங்கல. அது எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் தெரியாது. எலெக்ஷன் முடிவு வந்து அடுத்த நிமிஷம் நான் ஒற்றுமைக்காக அழைப்பு விடுகிறேன் சொன்னா அதுவும் நான் பிள்ளையாதான் பாக்குறேன். நீங்க உண்மையாக அந்த இடத்துல ஒரு தலைவராக எழுச்சி பெறதா இருந்தா மணிவண்ணன் செய்திருக்க வேண்டியது, ஓகே மக்கள் எங்களை நிராகரித்திருக்காங்க, நாங்கள் தனித்து போட்டிட்டுனாங்க, எங்களை தங்களுடைய மொத்த பிரதிநிதியாக தெரிவு செய்கிற இடத்துல தமிழ் மக்கள் இல்ல, அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்றது, அதுதான் உண்மையா ஒரு தலைவர். அதை விட்டுட்டு ஆசனத்தை எப்படி இலகுவாக பெறலாம் அது உங்களுடைய கால்குலேஷனே இல்லை.
நான் அதனாலதான் போன தேர்தல் முழுவதுமே திரும்ப திரும்ப சொல்லி வந்தேன்னா இந்த தேர்தல் என்பது ஒரு தலைமைத்துவ எழுச்சிக்கான இடத்தை கொண்டு வரும் என்றது. ஆனா வடக்குல அப்படி ஒரு தலைமைத்துவம் இங்க தனம் அடிச்சு எல்லாரையும் மட்டும்தான் ஆளு கொண்டு சும்மா தந்து இருக்கிறோம். எவ்வளவு நாள் இருந்துட்டீங்கன்றதுக்காக இருந்து போட்டு போங்கன்ற மாதிரி வச்சிரு. பட் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருந்தாவது இனிமே நீங்க தலைவராக வளர்றதுக்குரிய வழியை பார்க்கும். சரிதானே? நீங்க ஒரு தலைமைத்துவ இடத்தை பிடிக்கிறதுக்கு இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை நீங்க அப்படி பிடிச்சாலே கூட காலம் முழுக்க ஒருத்தரால் அப்படி இருக்க முடியாது. வெறுப்பும் ஒரு இதுவும் வரும். அமெரிக்கா மாதிரியான இடங்கள்லயே வழக்கமான பட்டன் அப்படின்னா அமெரிக்கால யார் அதிபராக 2 வருஷம் கொடுப்பினம் என்ற ஒரு அப்படி பார்க்கல. இப்ப அதை மாற்றி போட்டு அதனால அதெல்லாம் ஒரு ஒரு உண்மையாக இருக்க போறதில்ல. மக்கள் நீங்க எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறீங்க, எவ்வளவு அங்கேயே வந்தானே ரசிப்பு மனல்ல தானே என்ன ட்ரம்ப்ப வென்றதுக்கு பிறகும் சரி வெல்றதுக்கு முதலும் சரி ட்ரம்ப் என்ன செய்வாருன்னா ட்ரம்ப் ஃபேக்சுவலி அடிப்பார். எங்க யார் என்ன கேட்டாலும் ட்ரம்ப் ஃபேக்சுவலி வருவார். அவருக்கு ஃபுல்லா ஃபேக்டோட வந்துதான் அடிப்பாரு. இதே நான் ஒரு ரசிப்பு மனல்ல தானே. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் நீங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஃபேக்சுவலா அடிப்பார். சரிதானே? அப்ப இது ட்ரம்ப்ட கொள்ளை என்ன ரசிகர்களை உருவாக்கினீங்களா அவர்கள் விசில் அடிச்சான் குஞ்சுகளா தான் இருப்பார்கள். அது எந்த நிமிஷத்துல வேணும்னாலும் மாறலாம். எல்லாருக்கும் இருக்குதானே. நீங்கள் திருஷா வரைகளை திருஷா விட்டீங்களா, நயன்தாரா வரைக்கும் நயன்தாரா விட்டீங்களா, ஆற விட்டோம். அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு வயசு சொல்ல தெரியல. பின்னால ரம்பா இருக்கட்டும் இப்படி ரசிப்பு மனநிலை என்பது என்ன? இன்றைக்கு பீக்ல யார் வைக்கணுமோ அவரை ரசிப்போம். நாளைக்கு அவரை விட விட்டுறா இன்னொரு ஆள் தொடைய காட்டவன்னா அவரை பார்க்க போடுவோம். அவ்வளவுதான். ஆனால் அங்க இந்தியா இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆனா அதுல கொஞ்சம் அங்க கொள்கைய காட்டி சில தலைவர்கள் உருவானது அவர்களுடைய வழியிலதான் திருப்பி இந்த கிரைசிஸ் அவர்கள் இன்றைக்கும் திரும்ப ஒரு சின்ன இஷ்யூ வருது. இப்ப கருணாநிதி, ஜெயலலிதா, ஈவன் ஸ்டாலின், எடப்பாடி அந்த ட்ரெண்ட் இருக்கும் போது கொள்கை என்றதும் கட்சிகள் கழகங்கள் என்று சொல்லியும் வச்சு கொண்டு கேட்கல இல்லாதது. அவர்களும் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு மாறிக்கல. இது ஸ்டாலின் மகன் இருக்கிறது உதயநிதி அப்படி என்று சொல்லி வரைக்கல இங்க ஈஸியா விஜயால தட்டி பறிக்க முடியுது. அதுக்கான அதான் இவர்கள் மேதில் அப்பல இவர் எப்படி தன்னை தலைவராக காட்டுறாருன்னு சொன்னா சினிமா அது ஒரு ஸ்டார் வேல்யூவை தானே கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டண்டை கிரியேட் பண்ணித்தான் கொண்டு வர்றாரு. இப்ப ரஜினிகாந்தால முடியல, கலைஞரையோ ஜெயலலிதாவையோ பீட் பண்ணையில தொட்டு பார்க்க கூட முடியலன்னு சொன்னால் அவர்கள் உருவாக்கி அவர்கள் அதாவது இந்த ஜெயலலிதா கருணாநிதியாக்கள் உருவாக்கி வச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் என்ன கொள்கை அங்கேயும் நேஷனலிசம் என்றதை எதிர்த்து நின்ற ஒரு கொள்கையை வச்சுதான் அவர்கள் எல்லாம் வந்தார். எம்ஜிஆரே வந்தாலும் எம்ஜிஆருடைய படங்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமும் என்னென்றால் அன்றைக்கு இருந்த கொள்கை பரப்புறதுக்கானதான் இருந்தது. அப்ப சினிமா என்கிற ரசனைக்குள்ளால அவர் கொள்கையை கொண்டு போனார். அதனால அவர் அவ்வளவு வெற்றிகரமான தலைவரா இருந்தார். பிறகு நீங்க அவருடைய இடத்திலிருந்து கற்றுக்கொண்டதெல்லாம் என்னன்னா ரசிகர்களை உருவாக்கினா போதும் என்ற மாதிரி கற்றுக்கொண்டு. ஜெயலலிதா கூட ஒரு நடிகையாக சீனுக்குள்ள வந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு தலைவியாகத்தான் தூக்கி தலைவியான. இப்ப அவர்கள் விஜயால இவர்களை தொட்டு பார்க்க முடியுதுண்டா, வெளி வேற இல்லையான்றது வேற பிரச்சனை. தொட்டு பார்க்க முடியுதுண்டா இங்க அதாவது உதயநிதிட்ட தொண்டர்கள் இல்லாமல் நீங்க சொன்ன ரசிகர்கள் சரிண்ணா ரசிகர்கள் கட்டம் ரசிகர்களை வச்சுக்கொண்டு அவர் சீமானுக்கு பின்னால போறது எண்ணிக்கை கிராஃப் கூடி கொண்டு போகுது. என்ன இருந்தாலும் நான் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை வச்சுதான் நான் நிக்கிறேன். இங்க இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாமே எந்த கொள்கையும் இல்லாம இருக்கும்போது அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பாடு நிலைப்பாட்டுல இருக்கும்போது நான் தமிழ் தேசியம் அவர் கொள்கையை பேசுறேன். அதனாலதான் அவர் கிராஜுவலி வளர்ந்து கொண்டு போறேன். இவர்களுக்கு உண்மையா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமலே இவர்கள் ரசிகர்களை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுன்றது போய் ஒரு மேடைகள்ல தங்களை இதன்றது ஸ்டண்டுகளை காட்டுறதன் மூலம்
ஆக்களை கிரியேட் பண்ண கொள்கைகள்ன்றதுக்கு பின்னுக்கு மக்கள் அணிதிரள்றதுக்கு உண்மையா இதுல கவலைப்படக்கூடிய விஷயம் ஒருத்தர மதம் எடுக்கல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சைக்கிள் குரூப் கூட அவர்களும் இந்த கொள்கைகளை பரப்புறத விட்டுட்டு அவர்களுடைய இந்த போராட்டங்கள் இந்த இதுகள், அதாவது எலெக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களை தூக்கி கொண்டு போறது, அடிக்கிறது, சிறைக்கு போறது, ஆக்ரோஷமா கையை காட்டுறது, காலை காட்டுறது தான் தண்டினமே போக்கஸ் பண்ணவில்லை தவிர அவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கணும் அதுக்குள்ளாலேண்டா நாங்கள் எங்களுடைய கொள்ளைக்காக இவ்வளவு எல்லாம் பாடுபட்டோம், உங்களுக்காக இவ்வளவு எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம்னு தான் சொல்ல வலிக்குது. நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு மக்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்றத மட்டும் காட்டுறீங்களே தவிர அங்க தெரியுது இல்ல, மக்கள்கிட்ட தெரியாது உங்களுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்னன்றத பற்றி. நீங்கள் தலைவர்களாக ஆயிரத்த பேசலாம், சரிதானே? அதை பேசி போட்டு நீங்க அடுத்த தேர்தலில் தோத்துட்டீங்கன்னா நீங்க அதை கையை விட்டுட்டு போவீங்க. இப்ப கஜேந்திரகுமார் என்ன தேர்தல் காலத்துல சொன்னாருன்னா, நீங்க 10 பேரை அனுப்புங்க, அனுப்பினாதான் எங்களுடைய என்ன மக்கள் தேசிய கட்சி இந்த 2015 அரசமைப்பு அதை தடுத்து நிறுத்தணும், அதை ஒற்றையாட்சியையும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொள்ற ஒரு அமைப்பு, அதை நிறுத்தணும்னா நீங்க எங்கள 10 பேரை அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா எங்களை அனுப்பாதீங்க, அனுப்புறதுல பிரயோசனமே இல்லைண்டா. சரி, வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்களா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய அரசமைப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் பேசலாம், எல்லாரும் உண்டா வாங்கோ என்று நீங்க இப்ப எல்லாரும் உண்மையில நீங்க சொன்னபடி பார்த்தா மக்கள் எனக்கு 10 பேர் தர இல்ல, அப்புறம் என்னதுக்கு என்ன அனுப்பினீங்கன்னா போயிருக்கோம். அப்படி இல்ல, அங்க போயிருந்தோம் அதுல என்னத்த பெனிஃபிட் எடுக்கலாம்ன்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் உண்மையா ஒரு என்ன சொல்றது, ஒரு நாங்கள் முதல்ல காய்ச்சோம் ஒரு வெற்றிடம், தலைமைக்கான வெற்றிடம் இருக்குது, அது அப்படியே இருக்காது, எங்கள்கிட்ட இருந்து உருவாகும் எதிர்பார்த்தது. இது உருவாகும். நான் திரும்பவும் சொல்றேன் என்னன்னா, இப்ப மட்டக்களப்புல என்ன நிகழ்ந்ததோ அது அடுத்த முறை இங்க நிகழ்ந்தது. அதனாலதான் நான் இந்த ஆரம்பத்தை தொடக்கும் போதே நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவாக அவர்கள் தேசியத்தை விட்டுட்டார்கள், விடையில்லை என்ற கதையே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கே போக முடியாது என்று நான் சொல்றேன். அப்ப போன முறை நாங்கள் மட்டக்களப்பு மக்களை தேசியத்தை கைவிட்டவர்களாக உள்ளோம், இந்த வருஷம் தேசியத்தை தூக்கி வச்சவர்களாக உள்ளோம். இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தூக்கி வைத்திருக்கிற இல்ல தமிழ் தேசியத்தை பற்றி பிடித்திருக்கிறவர்கள் அதனுடைய ஒரே மகுடமே 15 வருஷத்துக்கு முதல்ல அதே இடத்துலதான் நீங்கள் மிக மோசமான வார்த்தைகளுக்கான உதாரணத்தையும் வச்சிருந்தீங்க இல்லையா? ஆனா இன்றைக்கு அந்த மக்கள்ல தமிழ் தேசியத்தினுடைய இருப்பின் ஆணி வேற நிக்கணும் என்று சொல்றோம். அப்ப மக்கள் அப்ப போன முறை பிள்ளையானுக்கு போட்டவர்களும் வியாழேந்திரனுக்கு போட்டவர்களும் தமிழ் தேசியத்தை கைவிட்டவர்கள் தான் இருக்கிறது. அப்ப அந்த முடிவு போகவே முடியாது. திரும்பவும் நிகழும், மக்கள் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவர்கள் ஒரு வேகத்துல தங்கள் தலைவர்கள் மீதான கோபத்துல அவர்கள் மீது அடைந்திருக்கக்கூடிய எரிச்சல், அவர்கள் மீதான விரக்தி, இதனால ஒரு மாற்ற நோக்கி செய்தான் சொன்னாரு. அவர்கள் தொத்து போன போது வர்ற மனவலி என்னன்னு இருக்கு இல்லையா, அந்த மனவலி அவர்களுக்கு ஒரு கில்ட்டை கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுக்கும் போது அவர்கள் திரும்ப என்ன செய்வார்கள்னா மாறித்தான் வாக்களிப்பார்கள். இதுதானே அது மட்டக்களப்புல நிகழ்ந்தது, இங்க நிகழ்ந்தது மட்டக்களப்புல உண்மையா பார்க்கலாம். நாங்கள் அந்த மக்கள் அந்த மனமாற்றம்ன்றது எங்களுடைய உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தலே வந்துடுமா, இல்லாட்டில் அடுத்த வராம இருக்க வேண்டும்னா இந்த தலைவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய பின்னடைவுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அவர்கள் மீதான கணிப்புக்கு தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றம் திருத்தக்கணும். அதை விட்டு போட்டு வரட்டுவேதான நியாயங்கள் பேசி கொண்டிருந்தா கண்டிப்பா மாகாண சபையிலேயே இதுலயும் மாகாண சபை முதல் பிரதேச சபை வந்திருந்தா சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப பிரதேச சபை முதல் வாரபடியால பிரதேசம் தனிநபர்கள் மீதான வாக்குகள் கூடவா இருக்கும். எப்படி இப்ப சின்னங்கள் கட்சிகள்ன்றதை தாண்டி என்னன்னு சொன்னா க்ளோஸ் பொக்கெட்ஸ் தான், சின்ன சின்ன பொக்கெட்ஸுகள் இதண்டைகள்ல பெரிய சின்னங்கள் எந்த அளவுக்கு இப்ப இந்த அலையாக மக்கள் அப்படி யோசிச்சா இவர்களுக்கு போட்டு ஒண்ணும் ஆக போறது இல்லை. நாங்க எதுக்கும் திரும்பி ஏதோ புதுசுதானே. சரி, ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கிறது எப்படின்னு சொன்னா, இப்ப இன்னும் அந்த பழைய நொமினேஷனை ஃபாலோ பண்றதா இல்லையான்ற ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்குது. இப்ப பழைய நொமினேஷனை ஃபாலோ பண்றதுதான் சொன்னா திசை காட்டிக்கு அங்க நிறைய இடத்துல ஃபைல் பண்ணவே அவர்கள் விட இங்கதான் மற்ற இடங்கள்ல போட்டு போய் நம்ம நினைக்கிறேன் பார்க்கலாம். அப்படி இருந்தால் இப்ப இந்த முறை அதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிக்கிற நம்ம நினைக்கிறேன். திசை காட்டி இல்லைன்னு சொன்னா ஈஸியா வெல்லக்கூடியது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அது வரைக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.